നിങ്ങൾക്ക് എന്താണ് പറയാനുള്ളത്? அதாங்க மேடம், நாங்க இங்கேருந்து வெளியே போகணுங்க. காசெல்லாம் கட்டிட்டாங்கன்றாங்க. திருப்பி காசுக்கு மேல காசு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க அடுத்த கேம்புக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு போகணும். குழந்தை குட்டிங்களை வச்சுட்டு பசியும் பட்டினியுமா கிடக்க முடியாதுல்ல. இத்தனை பேர் இருக்கிறோம். இத்தனை பேர்த்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? അവരിവിടെ വന്ന് ഭീഷണിപ്പെടുത്തിയ നിങ്ങൾ എന്തെങ്കിലും പറയുക അങ്ങനെ എന്തെങ്കിലും ചെയ്തായിരുന്നോ? മനസ്സിലായിട്ടില്ല. വെള്ളമോ ഭക്ഷണമോ എന്തെങ്കിലും അവർക്ക് അവരെ ഭാഗത്ത് നിന്ന് தண்ணி எல்லாமே ஆஃப் ஆயிருச்சு. தண்ணியும் இல்ல. குடிக்க கூட தண்ணி இல்லாம தான் கிடக்குறோம். எல்லாம் பைப் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ഒരു സൗകര്യം അങ്ങനെ எந்த சௌகரியமும் இல்லாம தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோமுங்க. ഈ മഴയായാലും വെയിലായാലും നിങ്ങൾ ഇവിടെയാണോ കിടക്കുന്നത്? இங்கதான் கிடக்கணுங்க. இது போட்டிருந்தா எல்லாமே கழட்டி எல்லாமே போறதுக்கு வேண்டி எல்லாம் கழட்டியாச்சு. இப்ப போக முடியாம இப்படி நாங்களும் வீடு வாசல் போகணும் இல்லைங்க. கிடைச்ச காசெல்லாம் தூக்கி அங்க கொடுத்துட்டாங்க. எங்க கையிலயும் ₹1 இல்லாம குழந்தை குட்டிங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாம கிடக்குறோம். 80,000 രൂപ ഞാൻ കൊടുത്താലേ എന്നെ ഇവിടെ നിന്ന് പിന്നെ പുറത്ത് സാധനം കൊണ്ടുപോകാൻ പറ്റി. പാവങ്ങളെ എല്ലാം ഇട്ട് പൂട്ടി ഇതിനകത്ത് ഇട്ടേക്കാണ്. ഇവിടെ എത്ര പേരുണ്ട്? 15 പേരുണ്ട് ഇവിടെ. 15 കൊച്ചു മക്കൾ വരെ ഉണ്ട്. കൊച്ചു മക്കള് 3-4 പിന്നെ 3-4 കൊച്ചുകളുണ്ട്.